வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக இன்று கேரள மாநிலம் சென்றுள்ளார். நாளை காலை சபரிமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். வரும் வியாழக்கிழமை கேரள ராஜ்பவனில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் KR நாராயணனின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்கிறார். மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லி ரயில் நிலையத்தில் சத் பூஜையை ஒட்டி பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுடன் கலந்துரையாடிய அமைச்சர், இந்த பண்டிகை காலத்தில் இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்ட பயணிகள் சிறப்பு ரயில்களில் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் இன்று லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவசரகால மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் இந்த 2 நாட்களும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டுள்ளார். மிகவும் அவசியம் இருந்தாலன்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டுமென்றும், குறிப்பாக இடி மின்னல் நேரங்களில் வெளியே செல்வதை அறவே தவிர்க்க வேண்டுமெனவும், அருந்து விழுந்து கிடக்கும் மின் கம்பிகளின் அருகே செல்ல வேண்டாம் உள்ளிட்ட 14 வழிகாட்டு நெறிமுறைகளை அவர் வெளியிட்டுள்ளார். மேலும் 1077 1070 112 அல்லது 9488981070 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.